My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுலேயுமே மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. க்ளோசிங் மார்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இடம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ்பா கரியர் அகாடமியினுடைய வாழ்த்துக்கள். இந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு வேளை உங்களுக்கு இடம் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் நீ எதிர்பார்க்குற காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டில் நீ எதிர்பார்க்குற காலேஜ்லேருந்து யாராவது ரீஅலாட்மெண்ட்டில் வெளியே போனால் தான் உங்களுக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது லிட்ரலாக உருவாகும். ஸோ அதனால் இட்ஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு தேவை கண்டிப்பாக. ஸோ யூ நீட் த லக். ஆக்சுவலாக காட்ஸ் கிரேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், நீங்கள் லக்குன்னு சொல்லலாம். பட் இந்த விஷயங்கள் செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வரும். சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையை, இந்த சிச்சுவேஷனை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற யதார்த்தம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா. இடம் கிடைத்த மாணவர்களுக்கு மிஸ்பா கரியர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ்க்கு எந்தெந்த மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 651 மார்க்குக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ அதனுடைய ஜென்ரல் ரேங்க் 1346. டைம் இல்லாதனால கம்யூனிட்டி ரேங்க் எடுத்து போடலை. நான் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய டைம் இருக்குது. அந்த டைமில் நான் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி ரேங்கோடு போடுறேன். நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் பாருங்கள், திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் கேட்டகரியில் சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. டாப் 31% ஆஃப் சீட்ஸ். பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 620 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 3180வது ஜென்ரல் ரேங்க். கவர்மெண்ட் நீல்கிரீஸில் சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிசிஎம்மில் 612 மார்க்கு, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 603 மார்க், எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 536 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 463 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 488 மார்க்குக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் ராமநாதபுரமில் கிடச்சிருக்கு. எஸ்சிஏ ராகப்பட்டினமோட க்ளோஸ் ஆகிடுச்சு. எஸ்சி கேட்டகரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீல்கிரீஸில் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி வந்து நீல்கிரீஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஃபாஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளினுடைய இந்த ஆண்டு முதல் சுற்றினுடைய க்ளோசிங் மார்க். இங்கே இருக்கிற மார்க்லேருந்து டெஃபினட்டாக செகண்ட் ரவுண்டில் மார்க்குங்கிறது குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இடம் கிடைக்கல சார், கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கல, நான் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்ன்னு ப்ரைவேட் காலேஜில் இருக்கிறேன், பிஎஸ்ஜியில் இருக்கிறேன், கேஎம்சிஹெச்சில் இருக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. செகண்ட் ரவுண்டுங்கிறது ரீஅலாட்மெண்ட். இந்த ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் ஹவு மெனி கேண்டிடேட்ஸ் ஆர் கோயிங் டு மூவ் டு த நெக்ஸ்ட் காலேஜஸ். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு காலேஜ் XRY, மேபி உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இப்போ பிஎஸ்சியில் நீங்கள் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாகப்பட்டினத்துலையோ அல்லது நீல்கிரீஸ்லையோ அல்லது அதுக்கு முந்தைய இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருந்தோ உங்கள் மார்க்கை விட, உங்கள் ரேங்கை விட கம்மியாக இருக்கக்கூடிய, உங்கள் மார்க்கை விட அதிகமாக மார்க் வாங்கியிருக்கக்கூடிய உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களில் யாராவது ஒருத்தர் நீங்கள் எதிர்பார்க்குற கல்லூரியிலிருந்து வேறு கல்லூரிக்கு மூவ் பண்ணி போனாங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அப்போ இந்த மூவ்மெண்ட்ஸ் எங்கேருந்து நடக்கும்னா செகண்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் இப்போ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டாவில் சேரலாமா, தமிழ்நாட்டில் சேரலாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுத்துருவாங்கல்ல, பசங்க எடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்திருக்கிறது ப்ரொவிஷனல் ரிசல்ட் தான். நாளைக்கு தான் ஃபைனல் ரிசல்ட் வரும். ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்திருக்கிற சீட் உங்களுடைய சீட்டுன்னு சொல்லி இப்போ பார்ஷியலாக கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் எப்போ காலேஜில் போய் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த சீட் உங்களுடைய சீட்டாக 100% சேஞ்ச் ஆகுது. அது வரைக்கும் அது உங்களுடைய சீட்டு கிடையாது. ஃபீஸை பே பண்ணி காலேஜில் போய் ஃபீஸை பே பண்ணி காலேஜில் அட்மிஷன் போட்டால் தான் அந்த சீட்டு உங்களுக்குரிய சீட். எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜில் போய் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி நீங்கள் அந்த என்டையரான ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸை முடிக்கணும். எம்பிபிஎஸ்ஸாக இருந்தால் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். பிடிஎஸ்ஸாக இருந்தால் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ண வேண்டியது. ஆனால் காலேஜில் போய் நீங்கள் மொத்தமாக ஃபீஸ் அப்படிங்கிறது பே பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க். இதை விட மார்க் கம்மியாக இருக்குன்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி கவர்மெண்ட் கோட்டா நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கிடச்சிருந்துருக்கும். இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் இருந்து மேனேஜ்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ரீஅலாட்மெண்ட்டில் நீங்கள் வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பெரிய சேஞ்சஸ் இருக்காது, பட் ஸ்லைட் வேரியேஷன் டெஃபினட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த எல்லா கேட்டகரியிலையுமே மார்க்கில் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லி நம்ம கடந்த சில வருடங்களாகவே பார்த்துட்டு வரோம். எஸ்பெஷலி ஆன்லைன் கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் இந்த வேரியேஷன் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இடையில இருக்குது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு இடையில ஒரு ஸ்லைட் வேரியேஷன், ஒரு 2-3 மார்க் 4-5 மார்க் அப்படிங்கிறது வரைக்கும் கேட்டகரி பொறுத்து அதிகமாக கூட குறையலாம். ஸோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், இந்த மென்டாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங்கில் எந்த மார்க் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஓப்பன் கேட்டகரி 607 மார்க்,
பிசி 584 மார்க் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் கேட்டகரி தாகூரில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 579 அன்னை மெடிக்கல் காலேஜ் புது காலேஜ் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண காலேஜ். அண்ட் எம்பிசி பார்த்தீங்கன்னா 574 பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ். எஸ்சி 494 கிளச்சிருக்கு பிஎஸ்பி தான். எஸ்சிஏ 427 பிஎஸ்பி அண்ட் எஸ்டி 413 நந்தா மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இந்த மார்க்கை விட கம்மியாக இருக்கிற மார்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் செகண்ட் ரவுண்டில் தேர்ட் ரவுண்டில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஹோப்பை விட வேண்டாம், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து சீட்டு கிடைக்காத மாணவர்கள் 4 ரவுண்டு வரைக்குமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டே ரவுண்டு வரைக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த ரேஞ்சில் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறேன், நான் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு ஒரு வேளை மார்க் கம்மியாகிடுச்சு, மார்க் கம்மியாக இருக்குது, சீட்டு கிடைக்கல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம், அல்லது அப்ராட் போகிறத பற்றி யோசிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் அப்ராட் போகிறீங்க அப்படின்னா நல்ல கண்ட்ரிஸாக சூஸ் பண்ணி போங்க. ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு நான் போகிறேன், சும்மா அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நினச்ச கண்ட்ரிக்கு போய் படிக்காமல் நல்ல கண்ட்ரிஸாக அங்கே என்எம்சி கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கே போய் சேரலாம். அதே மாதிரி சில டீம் யூனிவர்சிட்டிஸில் ஃபீஸ் கம்மியாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கொடுத்தாங்க. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் ஏதாவது கல்லூரிகளிலிருந்து ஃபீஸ் குறைஞ்சி வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் தேவைப்படும் உங்களுக்கு, அதனுடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறேன், அதில் ஃபில் பண்ணி வைங்க. நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த காலேஜஸில் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஒரு வேளை வெளிநாட்டில் போய் படிக்கிறோம், எந்த கண்ட்ரியில் என்எம்சி கைட்லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கூட அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். அடுத்ததான் நம்ம வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் எந்த மார்க் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலாம். ஓப்பன் கேட்டகரி 583 கன்னியாகுமரி மெடிக்கல், பெரும்பாலும் எல்லாமே கன்னியாகுமரியில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சின்ஸ் இட்ஸ் அ நியூ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த வருஷம் வந்திருக்கிற புதிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்றதுனால. பிசி 578, பிசிஎம் 575, எம்பிசி 568, எஸ்சி 484, எஸ்சிஏ 418, எஸ்டி 406 மார்க்குக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மற்ற கம்யூனிட்டியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது கவர்மெண்ட் கோட்டாவுடைய க்ளோசிங் மார்க்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது பார்த்தலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. சேனல் ஒரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய க்ளோசிங் மார்க்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 535 மார்க்கோட க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம சொன்னபடியே இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயும் ஹெவி காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. 535 மார்க் க்ளோஸ் ஆகிருக்கு. போன வருஷம் மார்க்கை விட இது ரொம்பவே அதிகம். நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் போட்ட ரேஞ்சிலேயே தான் இந்த மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. தெலுங்கு மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா 306 மார்க்குக்கு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக மலையாள மைனாரிட்டி 150 மார்க்குக்கு ஸ்ரீ மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் ஜென்ரல் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் அடுத்ததாக சிஎம்சியில் ஜென்ரல்னு சொல்லி 2 சீட் இருக்கும். ஆல் இண்டியா ஓப்பன் சீட்னு சொல்லுவாங்க 2 சீட். அதில் 705 மார்க் வாங்கின மாணவர் சிஎம்சி வெள்ளூரில் ஜாயின் பண்ணியிருக்கிறார். 720க்கு 705 வாங்கின மாணவர் சிஎம்சி வெள்ளூரில் ஜாயின் பண்ணியிருக்கார். எதனாலனா சிஎம்சி இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் காலேஜ். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 3rd பிளேஸில் இந்தியா லெவலில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, தனியார் மருத்துவ கல்லூரி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அண்ட் கிறிஸ்டியன் சிஎம்சி மைனாரிட்டி நெட்வொர்க்கில் 38 சீட் இருக்கும். அந்த மைனாரிட்டி நெட்வொர்க் டயசிஸ் மூலமாக வந்த ஸ்பான்சர்ஷிப்பில் வந்த சீட் 495 மார்க்கோட க்ளோஸ் ஆகிடுச்சு சிஎம்சி வெள்ளூர். அண்ட் சிஎம்சியில் ஸ்டாஃப் கோட்டா இருக்கும் இல்லைங்களா, அங்கே ஒரு 12 சீட் ஸ்டாஃப் கோட்டா கொடுத்துருக்காங்க, 10 சீட்டு. அதில் வந்து 614 மார்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு சிஎம்சி வெள்ளூர், 563வது ஜென்ரல் ரேங்க். அடுத்ததாக பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதனுடைய சீட் பார்த்தீங்கன்னா 515 மார்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நமக்கு பிரைவேட் காலேஜஸில் 535, பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 515 மார்க்குக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக தெலுங்கு மைனாரிட்டி இன் பிரைவேட் யூனிவர்சிட்டி 272 மார்க்குக்கு சீட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கன்னியாகுமரியில் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐ இன் ஆல் த கேட்டகரிஸ் நமக்கு வந்து க்ளோசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகாவில் 127 மார்க். ஓபிசி கேட்டகரியில் குவாலிஃபைங் மார்க் 127. நான் முன்னமே சொன்னேன்ல, என்ஆர்ஐல நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 100% சீட் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னேன். ஒரு சிலர் பிஎஸ்ஜி தான் போட்டிருப்பேன், கேஎம்சிஎஸ் மட்டும் தான் போட்டேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அடுத்த வீடியோஸில் நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காலேஜஸில் என்னென்ன மார்க்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பிஎஸ்ஜியில் என்ஆர்ஐக்கு மார்க்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு வேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிஎஸ்ஜி என்ஆர்ஐ கிடைக்காம போயிருந்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு தெளிவாக கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கை விட கம்மியான மார்க் வச்சிருக்கிற மாணவர்கள் நீங்கள் அடுத்த சுற்றுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் ரீஅலாட்மெண்ட் போகிறத பற்றி யோசிங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த கல்லூரிகளில் சேராமல் ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டு அடுத்த ரவுண்டு நான் போகிறேங்கிற தவறான முடிவை எடுத்துடாதீங்க. தட் மைட் இது உங்களை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக கூட அது மாறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இடம் கிடைக்காத மாணவர்களுக்கும் வருகிற சுற்றுகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.